ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட்டில் ஒரு ஹிடன் ஜெம்மை பற்றி தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள் இதே கோயினை பற்றி நாங்கள் பேசியிருப்போம். அந்த கோயின் எங்களுக்கு பர்ஃபெக்டாக ப்ளே அவுட்டும் ஆகிருக்கும். அதுதான் ப்ளே யூஎஸ்டிடி. சரியா, இந்த ப்ளே யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ கரண்ட்டாக 0.03594 ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. அதே மாதிரி இதில் நிறைய விஷயம் ஹிஸ்டாரிக்கல் ரிப்பீட்ஸ் நடந்திருக்குது. சரி, அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் முதலாவது விஷயம் தான் எங்களுக்கு மார்க்கெட் ஃபஸ்ட்டுக்கு இங்கே டவுனில் இருந்து ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துருக்குது. மேலே பம்ப் ஒன்று கொடுத்துட்டு திருப்பி அந்த பம்பில் இருந்து மார்க்கெட் எங்களுக்கு ஒரு ஹியூஜ் டம்ப். இப்போ அந்த ஹை இருக்குது தானே, அந்த ஹையில் இருந்து இங்கே வரைக்கும் இந்த டம்ப் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 82.50%, ஆல்மோஸ்ட் 82.49, ஆல்மோஸ்ட் 82.50 அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வைக்கிறோம். 82.50 எங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன செஞ்சுருக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு டம்ப் ஒன்று ஆகிட்டு, அந்த டம்பில் இருந்து மார்க்கெட் எங்களுக்கு என்ன செஞ்சுருக்குன்னா அங்கேருந்து திருப்பி ரிக்கவர் ஆகி மார்க்கெட் மேலே மூவ் ஆகி இந்த ஹை இருக்குது தானே, ப்ரீவியஸாக இருந்த இந்த ஹையை பிரேக் பண்ணி இன்னும் ஒரு ஹை ஒன்று வச்சுருக்கு, இன்னும் ஒரு நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. சரி, அந்த நியூ ஆல் டைம் ஹையில் பாருங்கள் எங்களுக்கு அந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த ஹையில் இருந்து மார்க்கெட் எங்களுக்கு கிட்டத்தட்ட 50% எங்களுக்கு பம்ப் ஆகி இருக்குது. சரியா, அந்த 50% எங்களுக்கு பம்ப் ஆகிட்டு எங்களுக்கு அங்கே இருந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் திருப்பி மார்க்கெட் திருப்பி ஒரு டம்ப் ஒன்று கொடுக்குது. ப்ரீவியஸாக இருந்ததுலேருந்து எங்களுக்கு ஹையை பிரேக் பண்ணி, இப்போ எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததில் எங்களுக்கு மார்க்கெட் டம்ப் கொடுத்துச்சு, அதே போல் ஹையை பிரேக் பண்ணிச்சு. திருப்பி எங்களுக்கு மார்க்கெட் என்ன செய்யுதுன்னு சொன்னால் திருப்பி கீழே டம்ப் ஆகுது. திருப்பி கீழே டம்ப் ஆகின மார்க்கெட் திருப்பி அங்கே இருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகி அதுக்கு பிறகு வச்சு அந்த ஆல் டைம் ஹை இருக்குது தானே, அந்த ஆல் டைம் ஹையை திருப்பி பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. திருப்பி பிரேக் அவுட் பண்ணி எங்களுக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட 80.53. சரி, கிட்டத்தட்ட 80% எங்களுக்கு மார்க்கெட் பம்பாக இருக்கிறாங்க. அந்த ஹைக்கு பிறகு மார்க்கெட் பம்ப் ஆகிட்டு திருப்பி எங்களுக்கு என்ன செய்கிறாங்க சொன்னால் திருப்பி டம்ப் ஆகுறாங்க. திருப்பி டம்ப் ஆகிட்டு இப்போ கரண்ட்டாக அந்த பம்ப் உரிய இதுக்கு முன்னாடி நடந்துச்சு ஒவ்வொரு பம்ப்ஸும், இப்போ இந்த பம்ப் எங்களுக்கு இப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். அது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், இங்கே 2 விஷயம் நடக்குது. சரியா, இதுக்கு இப்போ கரண்ட்டாக நடக்கிற எங்களுக்கு மார்க்கெட்டில் இங்கிருந்து ஒன்று எங்களுக்கு இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணி சொல்லிட்டு எங்களுக்கு இதை ஒரு டபுள் பாட்டமாக எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எங்களுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே எங்களுக்கு கிளியரான இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் எங்களுக்கு ஃபார்ம் ஆகி இருக்குது. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இங்கே இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இருக்குது. அண்ட் அதோடைய நெக்லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இதாக பார்க்கப்படுது. நெக்லைன் பிரேக் அவுட்டுக்கு பின்னால் எங்களுக்கு நெக்லைனை பர்ஃபெக்டாக ஒரு ரீடெஸ்ட்டோட மார்க்கெட் எங்களுக்கு நல்ல ஒரு ஹியூஜான ஒரு பம்பனை கொடுத்துருக்குது. எங்களுக்கு இந்த பிரேக் அவுட்டுக்கு பின்னால் கிட்டத்தட்ட 253% எங்களுக்கு பம்பாக இருக்குது. சரியா, இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த பிளேஸ்லேயும் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்வெர்ஸ்டட்னு சொல்கிற ஒன்று எங்களுக்கு ஃபார்ம் ஆக இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதை உங்களுக்கு 4 காட்டினேன்னு கிளியராக விளங்கும். ஓகே, இப்போ 4 ஹவர்ஸில் பாருங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர்னு சொல்கிறேன். ரெண்டாவது பிரேக் அவுட்டுக்கு பின்னால் மார்க்கெட் எங்களுக்கு ஒரு ஹியூஜான ஒரு பம்ப். சரியா, இப்போ இங்கே இங்கிருந்து எனக்கு இது வரும் கிட்டத்தட்ட 1013, கிட்டத்தட்ட 10x எங்களுக்கு மார்க்கெட் பிரேக் அவுட்டுக்கு பின்னால் பம்பாக இருக்குது. இப்போ கரண்ட்டாக பார்த்தோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. சரியா, இப்போ இங்கே பாருங்கள் 4 ஹவர்ஸ் சார்ட்டில் எங்களுக்கு 1 டேயில் ஃபார்ம் ஆகல, இன்னும் 4 ஹவர்ஸில் எங்களுக்கு இந்த பிளேஸில் பாருங்கள் இப்படி எங்களுக்கு கிடைக்கணும். சரியா, இப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே பாருங்கள் இது லெஃப்ட் சைட் ஷோல்டர், இது நெக், அண்ட் இது ரைட் சைட் ஷோல்டர் அடிக்கணும். அண்ட் இது எங்களுக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது எங்களுக்கு ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக மாறும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ 1 டேயில் வேணும் அப்படின்னு சொன்னால் 1 டேயில் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ மார்க்கெட் இங்கே இருக்கிற மார்க்கெட் எனக்கு இந்த லோவை பிரேக் பண்ணணும். இந்த லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வரணும்.
கீழே வந்துட்டு இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் எனக்கு மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகணும். சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால், எஸ் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகி ஒரு ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. அந்த ஹைக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு லோ வந்து பிரேக் பண்ணியிருக்குது. லோ பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் திருப்பி இன்னும் ஒரு லோ ஒன்று வச்சுட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்கே நடந்திருக்காங்க கேட்டால், எஸ் இங்கேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்குது. இங்கே வந்து மார்க்கெட் டம்ப் ஆகி கீழே வந்து எங்களுக்கு திருப்பி மேலே மூவ் ஆக இருக்குது. திருப்பி கீழே வந்திருக்கு. இந்த லோ வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இப்போ வந்து இந்த லோ வந்து பிரேக் டவுன் பண்ணும் அப்படின்ற மாதிரி. இந்த லோ பிரேக் டவுன் பண்ணி எனக்கு வந்து மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் கீழே மூவ் ஆகிட்டு இங்கே இருந்து திருப்பி மார்க்கெட் வந்து ரிகவர் பண்ணி மேலே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு டம்புக்கு முன்னுக்கும் மார்க்கெட்டில் வந்து இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுக்குது. இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிப்பீட்ஸில் தான் நடக்குது. எங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த பிளேஸில் வந்து ஒரு சைட் வேஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு பின்னால் வந்து மார்க்கெட் எங்களுக்கு ஒரு ஹியூஜான ஒரு டம்ப், ஒரு ஹியூஜ் கேண்டலோட எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து டம்ப் ஒன்று நடந்திருக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கு இந்த பிளேஸ் டைம். இப்போ இந்த பிளேஸ் டைம் வந்து எங்களுக்கு சைட் வேஸ் கொடுத்துருக்கும். இந்த சைட் வேஸுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து பிரேக் டவுன் பண்ணப்பட்டு எங்களுக்கு வந்து வந்த நாட்கள் எல்லாமே அந்த ஃபுல் டேயுமே எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே ஒரு டம்ப் தான். எங்களுக்கு ஃபுல்லாகவே ரெட் கலர் கேண்டில்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பிளேஸ் டைம் பாருங்கள். இந்த பிளேஸ் டைம் வந்து எங்களுக்கு மார்க்கெட் சைட் வேஸ் கொடுக்குது. அண்ட் சைட் வேஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே எங்களுக்கு ரெட் கேண்டில் தான் மார்க்கெட்டில் பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும். சரியா? இப்போ வந்து மார்க்கெட்டில் நாங்கள் எப்படி டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து பாருங்கள், எங்களுக்கு முதலாவது எங்களுக்கு இங்கே நடந்து இந்த ஹை இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணது பின்னால் மார்க்கெட் வந்து எங்களுக்கு பம்ப் ஆகினது வந்து 50%. சரி, அதுக்கு பின்னால் பம்ப் ஆகினது வந்து எங்களுக்கு 80%. அதுக்கு பின்னால் நீங்கள் பம்ப் ஆகினது வந்து எங்களுக்கு 80% அப்படின்னு சொன்னால் 30% வந்து எக்ஸ்ட்ராவாக பம்ப் ஆகுது. அப்போ இப்போ இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற இந்த ஹை இருக்குது தானே, இந்த ஹையில் இருந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக 100% வந்து வைப்போம். 30 வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வச்சோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு 48.50 அப்படின்னு சொல்லி எங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளிலும் 0.48.50. ஓகே, எங்களுக்கு வந்து இந்த டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளணும். நாங்கள் இப்போ கரண்ட்டாக பை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து, இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த ப்ரைஸில் இருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 1227% பம்ப் ஆகும். அண்ட் இந்த லோ வந்து எங்களுக்கு லோலேருந்து நாங்கள் எடுக்கிறோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1800% வந்து எங்களுக்கு மார்க்கெட் பம்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸில் ஈஸியாக சொல்லிடமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து எங்களுக்கு மார்க்கெட் பம்ப் ஆஃப் பண்ணிக்கிட்டால், எஸ் இப்போ வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது எனக்கு வந்து மார்க்கெட் இங்கேருந்து மேலே பம்ப் ஆகிறதுக்கு. இங்கேருந்து மார்க்கெட் மேலே பம்ப் ஆகி மேலே மூவ் ஆகிறதுக்கு மேலே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 4 ஹவர்ஸ் சார்ட்டில் பார்க்கக்குள்ள அண்ட் ஒன் டே சார்ட்டில் பார்க்கணும் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு டபுள் பாட்டமாக மாறி மேலே மூவ் ஆகிறதுக்கு. அப்படி இல்லை எனக்கு வந்து 4 ஹவர்ஸில் வந்து மார்க்கெட் கீழே டம்ப் ஆகுது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இது வந்து ஒன் டே சார்ட்டில் ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒன்றோட எனக்கு வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த பேஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ இங்கே வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் இங்கே கிளியராக விளங்குது. எங்களுக்கு என்னென்னு சொன்னால், இந்த மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு சைட் வேஸில் தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு அக்யூமுலேஷன் பேஸில் தான் இருக்குது. தவிர எங்களுக்கு இன்னும் வந்து இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பேஸோ இன்னும் வந்து மார்க்கெட் எதுக்குமே எங்களுக்கு மூவ் ஆகலை. ஸோ இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், மார்க்கெட்டில் வந்து ஒரு அக்யூமுலேட் ஒன்றும் மார்க்கெட்டில் நடக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு செக் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ எங்களுக்கு வந்து இந்த அக்யூமுலேஷனை வந்து எதிர்பார்த்து எங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜான ஒரு மூமெண்டம் ஒன்று மார்க்கெட் எங்களுக்கு தரும் அப்படின்ற மாதிரியும் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ எங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே டவுன்ஃபுல் ஆகிடுச்சின்னு சொன்னால் எனக்கு வந்து வார டார்கெட் வந்து இங்கே இருக்கிற ரிமைனிங் எஃப்இஜி ஒன்று இருக்குது இங்கே ஒன் டேயில். இப்போ இந்த ரிமைனிங் எஃப்இஜியை வந்து எனக்கு திருப்பி ஃபுல்லாக எடுத்துகிட்டு எனக்கு திருப்பி மார்க்கெட்டில் ஒரு எஃப்இஜிஸ் இல்லாமல்
டவுன் சைடில் ஒரு எஃப்இஜிஸும் இல்லாமல் எனக்கு வந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்ட்டை ஒன்று கொடுத்து எனக்கு மேலே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த பிளேஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு முன்னாடியும் எங்களுக்கு வந்து ப்ரீவியஸில் இருக்க இந்த லோ வந்து பிரேக் டவுன் பண்ணலை. அண்ட் ஆல்சோ செகண்டில் இருக்கிற வந்து எங்களுக்கு இந்த லோ பிரேக் டவுன் பண்ணாது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்களுக்கு வந்து இந்த எஃப்இஜியை ஃபில் அப் பண்ணிவிட்டு எங்களுக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே இருக்கிற பிளேஸ்லேருந்து மார்க்கெட் எங்களுக்கு மேலே மூவ் ஆகணும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனை தெரிஞ்ச நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட டிசிஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.